உறவுகளுக்கு வணக்கம். இன்ஸ்டாகிராம் என்பது இன்றைக்கி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதிகமாக நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு வலைதளமாக, ஒரு சமூக வலைதளமாக இன்றைக்கி மாறிவிட்டது. இன்ஸ்டாகிராம் இல்லாத ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ முடியுமா என்கிற கேள்வியோடு இன்றைக்கி ஒவ்வொரு உயிர்களும் இன்றைக்கி ஒவ்வொரு நொடி பொழுதையும் கழித்து கொண்டு வருது. அந்த அளவுக்கு இன்ஸ்டாகிராம் இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒரு சமூக வலைதளமாக இன்றைக்கி மாறி இருக்கக்கூடிய இந்த சூழலில் அந்த இன்ஸ்டாகிராம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துது, ஒரு சிறுவர்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பூரில் ஒரு 15 வயது சிறுமி 17 வயது சிறுவன் காதலிக்கிறாங்க. இந்த காதலில் இருவருக்கும் எங்கு தொடங்குது அப்படின்னா இன்ஸ்டாகிராம் என்கிற சமூக வலைதள பக்கத்தில். இன்றைக்கி இருக்கிற சமூக வலைதள பக்கத்தில் நம்ம முகம் தெரியாத யாருக்கு வேணாலும் நம்மளால் ஒரு குறுஞ்செய்தி அனுப்ப முடியும். அந்த குறுஞ்செய்தியின் மூலியமாக அவர்கிட்ட நம்ம தொடர்பு கொண்டு பேசலாம். அதாவது யாருன்னே முகம் தெரியாதவங்கள்ட்ட ஹாய் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, உங்களோட டிபியை பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு, உங்களோட பயோடேட்டாவை பார்த்தேன், நீங்கள் தளபதி ஃபேனா, நீங்கள் தலை ஃபேனா, நீங்கள் பைக் ரேசரா, உங்களுக்கு இந்த ஃபேஷன்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி எண்ணற்ற விடயங்கள் தன்னை பற்றிய தகவல்களை பரிமாறிக்கொண்டு இருக்கும் பொழுது இதையெல்லாம் பார்க்கக்கூடிய இன்றைய இளைஞர்கள் அதன் மூலியமாக ஈர்க்கப்பட்டு அதன் மூலியமாக ஒரு உறவை தொடரணும், அதன் மூலியமாக நம்மளுடைய தனிமையை நம்ம நிறைவேற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பலரும் பல விதத்தில் இங்கே முயற்சி செய்து கொண்டு இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணுவாங்க, நிறையா இன்ஸ்டா பிரபலங்கள்னு சொல்லி இன்றைக்கி நிறையா பேர் இருக்கிறாங்க. அவர்கள் அனைவருமே நிறையா குழுவை தொடங்கி அதில் 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் 1 மில்லியன் கணக்கில் கூட நிறையா ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அவங்களெல்லாம் பின்தொடருவாங்க. அவங்க அனைவருமே அவங்கள பார்த்து பிரமிப்படைகிறது. அவர்கள் இவ்வளோ அழகாக இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த துணிகள் நல்லா இருக்குது, அந்த மேக்கப் நல்லா இருக்குது, அந்த முகத்தில் வரக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் ஈர்க்கப்பட்டு இப்படி இன்ஸ்டாகிராம்லேயே வாழக்கூடிய உலகம் இன்றைக்கி இளைஞர்கள் கூட்டம் இன்றைக்கி நிறையா வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த மாதிரி 17 வயது சிறுவனுக்கும் ஒரு 15 வயது சிறுமிக்கும் தொடங்கிய ஒரு தொடர்பு தான் இந்த இன்ஸ்டாகிராம் காதல்ங்கிறது. இந்த காதல் தொடங்கி ஒரு குறிப்பிட்ட நாள் வரை இது போன பிறகு அந்த காதலன் அந்த காதலிக்கிட்ட ஒரு பரிசு கேட்குறான். எனக்கு ஐஃபோனுங்கிற ஃபோன் எனக்கு பரிசை நீ வாங்கி கொடுன்னு. நல்லா யோசித்து பார்க்கணும். 17 வயது சிறுவன் 15 வயது சிறுமிக்கிட்ட ஐஃபோன் கேட்குறான். ஒரு ஐஃபோனோட விலை என்ன தெரியுமில்ல, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே. அப்போது 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு அலைபேசியை இன்றைக்கி ஒரு காதலன் ஒரு காதலிக்கிட்ட கேட்குறான். அதுவும் எந்த வயதில் கேட்குறான் அப்படின்னா எந்த அளவுக்கு இங்கே அந்த ஆசைங்கிறது அதிகமாக இருக்குது. ஒருவேளை அவர்கள் வீட்டில் அந்த பையன் வீட்டில் அவங்க பெற்றோர்கள் ரொம்ப வசதி படுத்தவர்களாக இருந்திருக்கலாம். அவங்க அப்பா அம்மா உறவினர்கள் பயன்படுத்தியதை பார்த்து அவனுக்கு அந்த எண்ணம் இவனும் அதே இதை தன்னோட காதலிக்கிறோம் சொல்லக்கூடிய அந்த சிறுமிக்கிட்ட அவன் கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா யாரோ ஒரு பொண்ணை தானே கேட்குறோம், முடிஞ்ச வரைக்கும் 17 வயசுல நம்ம அதை எடுத்துகிட்டு ஓடிடலாம் அப்படின்னு கூட அவன் கேட்டிருக்கலாம். இல்லை உண்மையிலேயே ஏதோ ஒரு புரியாத ஒரு அன்பின் பேரில் அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம கேட்கணும், கேட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்டிருக்கலாம். இதை அந்த பொண்ணு மறுப்பு தெரிவிக்காமல் என்னோட வயதில் நான் 1.5 லட்ச ரூபாய்க்கு எப்படி இந்த அலைபேசி என்னால் வாங்க முடியும், இதெல்லாம் நடக்காத ஒரு காரியம் அப்படின்னு கூட எடுத்து சொல்ல முடியாத அந்த சிறுமி என்ன செய்திருக்கு தெரியுமில்ல, 4 லட்சம் ரூபா மதிப்புள்ள நகையை தன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போய் இன்ஸ்டாகிராம் காதலன்கிட்ட கொடுத்து அந்த காதலன் என்ன பண்ணுறானோ அவனுக்கு தெரிந்தவர்கள் மூலியமாக அதை விற்பனை செய்து அதன் மூலியமாக வந்த பணத்தின் மூலியமாக 2 பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க, ஆளுக்கு ஒரு ஐஃபோன் ஃபோனை வாங்கிக்கிட்டு அவங்க இருந்திருக்காங்க. இது வீட்டில் என்னடா குழந்தைய காணோம், பொண்ணு எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வீடு முழுக்க தேடும்பொழுது அவங்க புகார் தெரிவிக்கிறாங்க. அதன் பிறகு வீட்டிலலாம் ஒரு சில விடயங்களை தேடி பார்க்கும்பொழுது அங்கே நகை காணாமல் போனது தெரிய வருது. அதன் பிறகு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. இதை தேடி பிடிச்சி இறுதியாக அவங்க இருவரையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு அப்போ தான் சொல்லுது, நாங்கள் இன்ஸ்டாகிராமில் நாங்கள் 2 பேர் காதல் பண்ணணும், அவருக்கு 17 வயது எனக்கு 18 வயது, உனக்கு 20 எனக்கு 18ங்கிற கதையா நாங்கள் 2 பேரும் காதலிக்கும் பொழுது அவர் என்கிட்ட ஒரு பரிசு கேட்டார், அதை நான் நிறைவேற்றி கொடுக்குறதுக்காண்டி என் வீட்டில் உள்ள நகையை எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்து அதை விற்று இன்னைக்கு 2 பேரும் ஐஃபோன் வாங்கி மிக மகிழ்ச்சியாக இருக்கிறோம்னு அந்த பொண்ணு சொன்னதை கேட்டு இடிஞ்சு போயிட்டாங்க அவங்க எல்லாருமே. ஏன்னா ஒரு 15 வயது சிறுமிக்கு எப்படிப்பட்ட துணிச்சல் வந்திருக்குது, அது எதற்காக வந்திருக்கிறது என்பதுதான் இங்கே கேள்வி. அதே மாதிரி 17 வயது சிறுவன் என்பவன் எப்படி போய் இந்த அளவுக்கு ஒரு துணிவோடு ஒரு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு நகைகளை இன்றைக்கி வாங்கிட்டு போய் ஒரு இடத்துல விற்று அதன் மூலிமா ஐஃபோன் வாங்கி என்ன மாதிரியான இது ஒரு நோக்கம், இது எப்படிப்பட்ட சிந்தனை, இது இந்த சமூகத்திற்கு ஒரு பெரிய சீர்கேடு கிடையாதா என்று யோசிக்கக்கூடிய வகையில் இது விசாரணை நடத்தி இறுதியாக அந்த சிறுவனை கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை. முதல்ல இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா பெற்றோர்களுடைய கவனம். பெற்றோர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகளை நல்லா கவனிக்கிறாங்க, அவங்களுடைய சுதந்திரம் கொடுக்கறதுக்கு ஈடாக அவர்களை கண்காணிக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. இன்றைக்கி இப்போ பிறக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கையில் ஒரு அலைபேசியை பிறந்த குழந்தைக்கே கொடுத்து எதனா ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டு எதனா ஒரு கார்ட்டூனை போட்டு விட்டுட்டு அவர்கள் தன்னோட வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஒரு சீரியல் பார்க்குறதா இருக்கட்டும், பிக் பாஸ் பார்க்குறதா இருக்கட்டும், சமையல் வேலையாக இருக்கட்டும், ஏதோ ஒன்றத்தை பார்க்க போயிடுறாங்க. அந்த குழந்தையோட தொல்லை முடிஞ்சிச்சு அப்படின்னு.
இன்றைக்கி இதுதான் இன்றைக்கி இயல்பாக எல்லார் வீட்லையும் நடக்கக்கூடியது. ஆனால் அந்த குழந்தைகிட்ட சிறு வயதுலேருந்து அந்த அலைபேசியை கொடுத்து பழக்கி இறுதியில் பள்ளிக்கூடம் விட்டுட்டு வந்தோன்னே அலைபேசியை கையில் தூக்குறது, கல்லூரி முடிச்சுட்டு வந்தோன்னே அலைபேசியை கையில் தூக்குறது, எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக நேரம் இருக்குதோ அப்போல்லாம் அலைபேசியை பயன்படுத்துறது. இவர்களே இணையதளத்துக்குள்ளே போனால் அந்த இணையதளத்துக்குள்ளே எது நல்லது எது கெட்டது எது சரியாக இருக்கும், எதை நீ பார்க்கணும், எதை நீ தேடணும், எதை நீ படிக்கணும், எது உனக்கு பிடிச்சிருக்கு எது உனக்கு பிடிக்கக்கூடாது, இப்படி எண்ணற்ற விடயங்களை பெற்றோர்கள் ஆலோசனை பேரில் அவங்கள கண்காணித்து இருந்தாங்க அப்படின்னா 15 வயது சிறுமி இன்ஸ்டாகிராம்ங்கிறது ஒரு சமூக வலைதளம், அங்கே தெரியாதவங்க நிறையா பேர் இருப்பாங்க, தவறாக கூட நமக்கு குறுஞ்செய்தி அனுப்பலாம், ஏன் நல்லவங்க போல நடித்து கூட நம்மள்கிட்ட நிறையா பொருட்களை ஏமாற்றுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதை பற்றின ஒரு விழிப்புணர்வை அந்த பெற்றோர்கள் கொடுத்திருந்தால், உறவினர்கள் கொடுத்திருந்தால், நண்பர்கள் கொடுத்திருந்தால் இது போன்ற தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. இயல்பாங்க எல்லாருக்குமே நம்மளும் எல்லாருடைய வயதையும் கடந்து தான் வர்றோம். அப்போ அந்தந்த வயதில் அந்தந்த இயல்பான அந்த உணர்வுகள் வருவது தவறே கிடையாது, தப்பே கிடையாது. ஆனால் அது சரியா, அது இந்த நேரத்தில் அதை நம்ம எடுத்து கொண்டு போகலாமா, அதுதான் இங்கே இன்னொரு நோக்கமே. 17 வயதுங்கிறப்ப குறைந்தது அவன் 12வது முடிச்சிருப்பார், 15 வயதுங்கிறப்ப 10வது தான் முடிச்சிருக்கோம் அந்த பொண்ணு. அப்போ இந்த 2 பேரோட உணர்வுங்கிறது சரியா, ரொம்ப தவறானது தான். அதாவது இந்த நேரத்தில் அந்த காதலுக்காக இவ்வளோ தூரம் முயற்சி எடுத்தது பெரிய தவறு. அப்போ இங்கே பெற்றோர்களுடைய கண்காணிப்பு ரொம்ப ஒரு தவறுதலாக இருக்கிறது, ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய சமூக சீர்கேடு, குறிப்பாக சினிமாவில் தொடங்கி வெப் சீரிஸில் தொடங்கி நாடகத்தில் தொடங்கி சின்ன சின்ன நெடுந்தொடர் எத்தனையோ விடயங்கள் நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லிக்கிட்டு போகலாம். இன்றைக்கி ஆன்லைன்லலாம் பார்த்தா வெப் சீரியஸ்ன்னு சொல்லி அவங்களுக்கு கட்டுப்பாடற்ற சுதந்திரம் இன்றைக்கி இருக்குது. அவங்க எதை வேணாலும் எடுத்து இன்றைக்கி ஒளிபரப்பு செய்ய முடியும். அப்படிப்பட்ட இணையதளத்தில் இன்றைக்கி பெண்கள் இணையதளத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி இணையதளம் உனக்கு ப்ரொமோட் பண்ணுது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ்புக் போனாலும் இன்ஸ்டாகிராம் போனாலும் மற்ற எந்த ஒரு இணையதளத்துக்கு நீங்கள் போனாலும் சரி, உங்களுடைய பிறந்த தேதி கேட்குறது, உங்களோட பேர் கேட்குறது, உங்களுடைய பாலினம் கேட்குறது, உங்களுக்கு எது பிடிச்சது எது பிடிக்காதது, நீங்கள் எதை பற்றி பேச விரும்புகிறீங்க, இப்படி எண்ணற்ற உங்களுடைய தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி சமூக வலைதளத்தில் நிறையா இருக்குது. அப்போ இதையெல்லாம் இந்த இணையதளம் என்ன பண்ணினா சேகரித்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரியான நிறையா விடயங்களை அனுப்பிக்கிட்டே இருக்குது. நிறையா பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா ஒரு அப்ளிகேஷன்லாம் நிறையா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பு, தோழி ஆப்பு, அன்பே ஆப்பு, லவ்வர்ஸ் ஆப்பு, இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன். இது எல்லாம் என்னென்னா ஒரு பையன் ஒரு இன்ஸ்டாகிராமில் இருக்கிறான் அப்படின்னா, ஒரு 18 வயது நிரம்பிய பையன் அப்படின்னா அவனுக்கு அதை இணையதளம் என்ன பண்ணுறோன்னா ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நீங்கள் தனிமையில் இருக்கிறீங்களா, நீங்கள் பெண்களுடன் பேச விருப்பப்படுறீங்களா அப்படின்னு. இது போன்ற சீர்கேடுகள் இன்றைக்கி சமூக வலைதளத்தில் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. இந்த இணையதளத்தில் சரியானது 10% இருக்குதுன்னா சரி இல்லாதது 90% இருக்கிறது. அந்த 90% தான் இன்றைக்கி அனைத்து விதமான மக்களிடையுமே இன்றைக்கி நோயாக பரவி இருக்கிறது. ஒரு தடவை அவன் அதை தவிர்த்து விட்டு போகிறான், 2 முறை தவிர்த்து விட்டு போகிறான், தொடர்ச்சியாக வரும்பொழுது அது என்ன இல்லை அதை நம்ம என்ன பண்ணணும், அதை தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்கு உள்ளே போகிறான். அப்போ அதன் மூலிமா ஏதோ ஒரு கவர்ச்சி ஏதோ ஒன்று ஈர்க்கப்படுது. அதில் அவன் பார்க்க அதில் அடிமையார ஏதோ ஒரு விதத்தில் அவன் தவறு செய்வதற்கு அங்கே தயாராகிறான். அப்போ இது போன்ற தவறுகள் இன்றைக்கி சமூக வலைதளத்தில் நிறையா இன்றைக்கி நடந்துக்கிட்டு வருது. அது எல்லாம் தான் இன்றைக்கி இந்த 17 வயதுக்கும் 15 வயது இன்ஸ்டாகிராம் காதலுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. பெற்றோர்களும் தொல்லை தீர்ந்தால் போதும் என்று ஒதுங்கி விடுறாங்க. சமூக வலைதளமும் அதுக்கேற்ற வகையில் நிறையா ஒரு பொய்யான செய்திகளை தகவமைத்து கொள்ளக்கூடிய ஒரு இணையதளமாக நீங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது. யார் நமக்கு தெரியுது, இன்றைக்கி எல்லாருமே என்ன பேசுகிறாங்கன்னா சுதந்திரங்கிற பேரில் முன்ன மாதிரியா ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாது, யாருமே தவறு சொல்லலை. ஒரு ஆண் ஒரு பெண்கிட்ட பேசல, எந்த தவறும் கிடையாது. சமத்துவ பாலினம் வேண்டும், ஆணும் பெண்ணும் சமம் என்கிற கோட்பாட்டில் இயங்கக்கூடிய உலகம் இன்றைக்கி உருவாகிவிட்டது. அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஒரு ஆண் ஒரு பெண்கிட்ட பேசலாம், ஒரு பெண் ஒரு ஆணுக்கிட்ட பேசலாம், தவறே இல்லை. ஆனால் பேசக்கூடியவர்கள் சரியானவர்களா, நம்பிக்கைக்குரியவர்களா, அவர்களுடைய நோக்கம் என்ன, எதற்காக நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, யாருனே தெரியாத ஒரு பையன் நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னா அவனுடைய இலக்கு என்னவா இருக்குது, என்ன நோக்கத்துக்காண்டி நம்ம பேசுகிறான், நம்ம பேசினா நமக்கு எதுவும் பிரச்சனை வருமா, இதை நம்ம யோசிக்கணும். ஏன்னா இன்றைக்கி சாதாரணமாக பார்த்தா தினமும் நம்மளுடைய குறுஞ்செய்திக்கு என்ன வருதுன்னா, உங்களுடைய கிரெடிட் கார்டு இன்றைக்கி உங்களோட முகவரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது, அதை சோதித்து கொள்ளவும், உங்களுடைய முகவரி சரியானதா அப்படின்னு நம்ம உள்ளே போய் பார்த்து அதில் ஏதோ ஒன்று அந்த லிங்கை தொட்டோம்னாவே நம்ம அக்கௌண்ட்டில் உள்ள எல்லாத்தையுமே உருவிடுறான். அப்போ இந்த மாதிரி சமூக வலைதளத்தில் நிறையா முறைகளுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ யாருன்னே தெரியாத ரேண்டம் சேட்ஸ் இன்றைக்கி நிறையா வருது, நிறையா முகவரியிலேருந்து எல்லாம் வருது. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் இந்த சமூகம் ஒரு கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது என்பதுதான் மறுக்க முடியாத 100% உண்மை. இந்த சமூகத்தை இனிமேல் ஒரு கட்டுப்பாட்டோடு ஒரு சுதந்திரமாக மாற்ற முடியும் என்றால் இதை சுற்றி இருக்கக்கூடிய இந்திய ஒன்றிய அரசாங்கம் இதற்கான நடவடிக்கை எடுக்கணும், மாநில அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும், நிறையா சமூக ஆர்வலர்கள் இதற்கு குரல் கொடுக்கணும், நிறையா பெற்றோர்கள் குரல் கொடுக்கணும், நிறைய இளைஞர்கள் குரல் கொடுக்கணும், மாணவர்கள் அமைப்புகள் குரல் கொடுக்கணும். இப்படி எண்ணற்ற பேரோட சாத்தியத்தின் பேரில் தான் இந்த சமூக வலைதளத்தில் எண்ணற்ற இந்த தவறுகளை நாம் தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு பெரிய ஒரு
நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமே தவிர, மற்றபடி இதன் மூலியமாக சீரழிந்து கொண்டு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் பெரும்பாலும் இந்தியாவில் இது அதிகமாக நடக்குது. இந்தியாவில் தான் முழுக்க முழுக்க இப்படிப்பட்ட சீர்கேடுகள் நடப்பதற்கு ஒரு காரணமாக அமையுது. எல்லா இடத்துலையுமே ரீல்ஸ் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துகிறாங்க, எவ்வளோ விடயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க, எவ்வளோ பேர் இதில் சாதித்தவர்கள் இருக்கிறாங்க. தன்னை தனக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை இன்றைக்கி வெளியில் கொண்டு வந்தவர்களுக்கு எத்தனையோ பேருக்கு இந்த சமூக வலைதளம் ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்தது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே நேரம் அதில் சாதித்தவர்கள் 100 பேர் என்றால் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் 1000 கணக்கான பேர் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அதனால் தவறான முடிவுகள் எடுத்தவர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. சமீபத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பையன் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோடு காதல் ஏற்பட்டு இன்ஸ்டாகிராம் மூலியமாக பாகிஸ்தானில் போய் திருமணம் செய்து கொண்ட ஒரு தகவலை கூட நம்ம பார்த்து கொண்டோம். அது எந்த விதத்தையும் தவறு கிடையாது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆபத்து என்ன, அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு த்ரில்லுன்னு சொல்கிறோம்ல, அதில் இருக்கக்கூடிய விழிப்புணர்வு, அதை நம்ம எச்சரிக்கையாக நம்ம கையாளணும். இது சரியா தவறா, இது சாத்தியமா, அதாவது 2 பேருக்குள்ள உள்ள உணர்வுங்கிறது வேறு, ஆனால் அது சாத்தியமா சாத்தியம் இல்லையாங்கிறது அதுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சமூக வலைதளத்தை நம்ம அணுகணும். அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய சிறுவர்கள், சிறுமிகள், மாணவர்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு சமூக வலைதளத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதை மிக எச்சரிக்கையோடு நம்ம கையாளணும். நமக்கு யார் குறுஞ்செய்தி அனுப்பினாலும், நாம் யாரிடமும் தொடர்பில் இருந்தாலும் சரி, அவர்களுடைய நோக்கம் என்னன்னு தெரிந்து ஒருத்தவங்க கிட்ட நம்ம உறவில் இருக்கிறது நமக்கு ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கும். நாம் சமூக வலைதளத்தில் பார்க்கக்கூடிய அனைவருமே உண்மையான முகத்தை காட்டுறாங்க, அவங்களுடைய உண்மையான குணத்தை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி விடுவது மிகப்பெரிய தவறு. ஒவ்வொரு முறையும் நாம் யோசித்து தான் அதை நம்ம கையாளணும். அதனால் இந்த காணொளி பதிவு செய்வதற்கு முக்கியமான நோக்கமே, நம்ம தொடர்ச்சியாக நம்மளுடைய கண்களுக்கு எத்தனையோ சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சீர்கேடுகள் நம்ம கடந்து போகிறோம். ஆனால் இந்த சமூக சீர்கேடுங்கிறது நாளை எப்படி வேணாலும் இது இன்னும் பெரிய ஆபத்தாக போய் முடியும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த காணொளி பதிவு செய்திருக்கிறது. இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு பெற்றோர்களும் இந்த சமூகமும் கொஞ்சமாவது மாற்றத்தை நோக்கி பயணிக்கணும் என்பதுதான் இந்த காணொளியோட முழுமையான நோக்கம்.